வணக்கம். இன்றைக்கி காரசாரமாக ஏரி வவ்வா மீனை வச்சு சூப்பராக எங்கள் அம்மா ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் உமாவின் சமையல் உலகம்மை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 15-20 பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, பழுத்த நாட்டு தக்காளி 3, இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பியாக இருக்கக்கூடாது, நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி கரைசலோடு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து அதையும் இந்த கரைசலோடு சேர்த்து ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச 2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கான லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. இது நல்லா கலந்துட்டு இப்போ இதில் புளிப்பு, காரம், உப்பு இது 3 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ இதில் தாளிப்பு வடகம் சேர்த்து வடகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து இது கூட தட்டி வச்ச 5-6 பூண்டு பல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், பூண்டு இது ரெண்டும் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்ச குழம்பெல்லாம் ஊற்றி இப்போ இதில் ஒரு தட்டு போட்டு மூடி இதை நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி மறுபடியும் இது நல்லா கொதிக்கட்டு ஒரு 5 நிமிஷம். இது கொதித்து வரும்போது எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். குழம்பு ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு மீன் துண்டு எடுத்து இந்த மாதிரி குழம்புல விட்டு எடுத்திங்கனாவே தெரியும். குழம்பு மீனில் ஒட்டுச்சு அப்படின்னா குழம்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது மீன் துண்டை எல்லாம் குழம்புல போட்டு உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சாவே போதும். மீன் நல்லா வெந்து வந்துடும். ஒரு கரண்டியை வச்சு லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். மீன் குழம்புனா மாங்காய் இல்லாமல் அதனால் ஒரு 4 மாங்காய் பத்தையும் போட்டு இதையும் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா மீனும் உடையாது, மாங்காவும் குழையாமல் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள்.